بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு உரித்தாக ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் இன்னும் மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்நாளை அர்ப்பணித்த மார்க்கத்துடைய இமாம்கள் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் அப்பால் எனது நண்பர்களுக்கும் அப்பால் மோமின்களாகிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆகப்பெரிய அன்பு, அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய கருணையினால் 29 நோன்புகளை நோற்றுவிட்டு 30வது நோன்பை நோற்றிருக்கிறோம். இந்த ரமதானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ரமதானை ஆரோக்கியத்துடன் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானில் நோற்ற நோன்புகள், கேட்ட துஆக்கள், கொடுத்த சதகாக்கள் அனைத்தையும் கபூலியத்துள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் பெருநாளை கொண்டாடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய நாட்களில் சில வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது செய்தி என்னவென்றால், இந்த ரமதானுடைய பிரியாவிடை. இந்த ரமதான் எங்களிடம் ஒரு மாத காலமாக விருந்தாளியாக இருந்தது. இந்த விருந்தாளியை நாங்கள் எப்படி கவனித்தோம்? ஸஹீஹ் இப்னு இப்பான்ல வருது, சொன்னார்கள் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதான் உங்களிடத்தில் விருந்தாளியாக வருகின்றது. அந்த ரமதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் சென்று நடந்த செய்திகளை சொல்லும். அந்த ரமதான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் இவனிடத்தில் விருந்தாளியாக சென்றேன், இவன் என்னுடைய பகல்களை குர்ஆனை கொண்டு அலங்கரித்தான், என்னுடைய இரவுகளை கியாமுல் லைலை கொண்டு ஹயாத்தாக்கினான், இவன் என்னை கண்ணியப்படுத்தினான், சங்கைப்படுத்தினான்,
அதனால் நீயும் இவனை சங்கைப்படுத்தி விடு என்று ரமதான் அல்லாஹ்விடம் வாதாடும். அதேபோல் யாருடைய ரமதான், யார் ரமதானை கவனிக்கவில்லையோ அவருடைய ரமதானும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் போய்ட்டு சொல்லும், யா அல்லாஹ், நான் இவனிடத்தில் விருந்தாளியாக போனேன், இவன் என்னுடைய பகல்களை குர்ஆனை கொண்டு அலங்கரிக்கவில்லை, என்னுடைய இரவுகளை கியாமுல் லைலை கொண்டு ஹயாத்தாக்கவும் இல்லை, இவன் என்னை ஒரு பொருட்டாகவும் மதிக்கவில்லை, இவன் என்னை கண்ணியப்படுத்தவும் இல்லை, நீயும் இவனை கண்ணியப்படுத்தி விடாதே என்று ரமதான் என்னுடைய உங்களுடைய ஒவ்வொருவருடைய ரமதானும் நாளைய நாள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் போய்ட்டு சிபாரிசு செய்யும். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய கடைசி நொடிகள் ஆக முக்கியமானது. ஒரு கூலிக்காரருக்கு கூலி கொடுக்கப்படுவது அதனுடைய கடைசி முடிவை வைத்துத்தான். ஹதரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், எல்லா அமல்களுக்குரிய கூலியும் அதனுடைய கடைசியை வைத்துத்தான். அந்த அடிப்படையில் ரமதான் எங்களை விட்டு பிரிகிறது. எப்படி என்னுடைய உற்ற சகோதரன், உற்ற நேசன், என்னுடைய தாய் தந்தையுடைய பிரிவினால் கவலை அடைவோமோ அதைவிட அதிகமாக கவலைப்பட வேண்டிய நாள் தான் இன்றைய நாள். கண்ணியமானவர்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ரமதானுடைய கடைசி நாட்களை எப்படி கழிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால், ரமதானுடைய கடைசி நாட்கள் இஸ்திக்ஃபாருடன் கழிய வேண்டும். ஏன், ரமதான்ல தேவைக்கில்லாத எத்தனையோ வேலைகளை செஞ்சிருப்போம். அந்த ரமதான் அதன் மூலமாக குறைபாடுடையதாக இருந்திருக்கும். அந்த ரமதானுடைய குறைகளை நீக்குவதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களோட ரமதானுடைய முடிவை இஸ்திக்ஃபாராக ஆக்கிக்கோங்க. ரமதானுடைய கடைசி நாட்கள் இஸ்திக்ஃபாருடன் கழிய வேண்டும். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் லதாயிஃப் மஆரிஃப் என்ற கிதாபில் சொல்றாங்க, உங்களோட ரமதானுடைய கடைசி எப்படி இருக்கணும் என்று சொன்னால், எப்படி தொழுகை, எப்படி ஹஜ்ஜு, எப்படி இதர வணக்கங்கள்ல கடைசி முடிவு இஸ்திக்ஃபாரோ அதே போல ரமதானுடைய கடைசியும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்துதான் கழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய கடைசி அது இஸ்திக்ஃபாரின் மூலமாக, யா அல்லாஹ், நீ எப்படி நோன்பு பிடிக்க சொன்னியோ அந்த முறையில் நான் நோன்பு பிடிக்கல, இந்த ரமதானுடைய கண்ணியத்தை நான் பேணி நடக்கல, சஹாபாக்களும் பின்னால வந்தவங்களும் எப்படி ரமதான பொறுமதியாக கழிச்சாங்களோ அந்த முறையில நான் கழிக்கல, இந்த ரமதான் குறையுடையது யா அல்லாஹ், அதனால மன்னித்து விடு என்று கடைசி பகுதி இஸ்திக்ஃபாரில் கழிய வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய எல்லா அமைச்சர்களுக்கும், எல்லா பிரதிநிதிகளுக்கும், எல்லா ஊர்களுக்கும் கடிதம் அனுப்புவாங்க. சொல்லுவாங்க, ரமதான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறது, அந்த 2 விஷயத்தை கொண்டு வழி அனுப்புங்க. ஒன்று சதகாவை கொண்டு வழி அனுப்புங்க, அடுத்தது இஸ்திக்ஃபாரை கொண்டு வழி அனுப்புங்க. அதனால கண்ணியமானவர்களே, ரமதானுடைய கடைசி பகுதி அது இஸ்திக்ஃபாருடன் கழிய வேண்டும். அதே போல ரமதானுடைய பெருநாட்களுடைய இரவுகள் அது சந்தோஷம் கொண்டாடுவதற்கு அல்ல. ரமதானுடைய கடைசி இரவுகள், ரமதானுடைய பெருநாளுடைய இரவு இருக்குதே, அது அல்லாஹ்வை மறந்து கழிப்பதற்குரிய இரவல்ல. அது முழுக்க இபாதத்தின் மூலமாக ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இரவு. நாங்கள் இன்றைய நாள் இரவு தான் முழுக்க பஜாரில் திரிகிற இன்றைய நாள் முழுக்க தூங்காமல் இருந்துட்டு நாளைக்கு தூக்க மஸ்தோட பெருநாளையும் தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினா மக்ரிபுக்கு தான் மறுபடியும் எழும்புற. கண்ணியமானவர்களே, நல்ல விளையுங்க, இன்றைய நாளுடைய இரவு இருக்குதே அது முழிச்சு வீணான வேடிக்கையான விஷயங்கள்ல கழிக்கிற இரவல்ல. இந்த நாளுடைய இரவு இபாதத்தில் கழிக்கப்பட வேண்டிய இரவு. ஹதீஸ்ல வருவது தெளிவான ரிவாயத்து, யார் 4 இரவுகளில் விழித்திருந்து அமல் செய்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் வாஜிப் கடமையாகிவிடும்.
ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி இது. கண்ணியமானவர்களே, யார் துல்ஹஜ்ஜுடைய பிறை 8, பிறை 9, பிறை 10, அதே போல ரமதானுடைய ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளுடைய இரவை யார் ஹயாத்தாக்குகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமை என்பதாக வந்திருக்கு. இமாமுனா நவவி ரஹிமத்துல்லாஹி சொல்றாங்க, 5 இரவுகளுடைய துஆ அல்லாஹ் மறுக்கிறது இல்ல. 5 இரவுகளுடைய துஆ அல்லாஹ் மறுக்கிறது இல்ல. அதில் முக்கியமான இரவு தான் 2 பெருநாட்களுடைய இரவு, அதாவது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. அதுல நாங்க ஈதுல் ஃபித்ர முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளுடைய இரவு துஆவில் இபாதத்தில் கழிக்கப்பட வேண்டிய இரவு. ஹதீஸில் வருகிறது, யார் இந்த நாளை ஹயாத்தாக்குவாரோ உள்ளம் மரணிக்கக்கூடிய நாளில் இவருடைய உள்ளம் மரணிக்காது. அதாவது கியாமத்துடைய நாளையில எல்லா உள்ளங்களும் தடமாறி பயந்து விட்டு மௌத்தாகிற கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய உள்ளம் ஹயாத்தானதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால இந்த நாட்கள் இருக்குதே, இந்த நாள் இபாதத்தில் கழிக்க வேண்டிய நாள். அல்லாஹ்விடத்தில் இரவுல கெஞ்சி, யா அல்லாஹ், நான் இவ்வளவு குறைபாடுள்ளவன் யா அல்லாஹ், என்னுடைய நோன்பு இவ்வளவு குறைபாடுள்ளது யா அல்லாஹ், என்னுடைய சதகா இவ்வளவு குறைபாடு உள்ளது யா அல்லாஹ், ஏண்ட தராவி, ஏண்ட கியாமுல் லைல், ஏண்ட குர்ஆனுடைய திலாவத்தி இவ்வளவு எல்லாம் குறைபாடுள்ளது யா அல்லாஹ், இந்த குறைபாட்டோட நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், அதை மூஞ்சில தூக்கி வீசி எரிஞ்சிராதே யா அல்லாஹ், அதை திருப்பி அனுப்பிராதே யா அல்லாஹ் என்று கெஞ்ச வேண்டிய இரவுதான் இன்றைய நாளுடைய இரவு. அதனால் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நாளை இபாதத்தில் கழிக்க முயற்சி செய்யுங்க. இது முதலாவது செய்தி. ரமதான வழி அனுப்புறோம், வழி அனுப்புறது இஸ்திக்ஃபாரோட, அதோட இந்த நாளுடைய இரவு இபாதத்தில் கழிக்கப்பட வேண்டிய இரவு. குடும்பங்களை ஆர்வப்படுத்துங்க, மனைவியை ஆர்வப்படுத்துங்க, சகோதர சகோதரிகளை ஆர்வப்படுத்துங்க. இந்த நாளை 7 மண்டா தஸ்பீல கழிக்க பாருங்க, இந்த நாளை கியாமுல் லைல்ல கழிக்க பாருங்க, இந்த நாளை தௌபால கழிக்க பாருங்க. இந்த நாள் இபாதத்துடன் கழிக்கப்பட வேண்டிய நாள். அடுத்த முக்கியமான 2வது செய்தி, பெருநாளுடைய நாளுடைய நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தி தான் ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஃபித்ராவுடைய அரிசி. கண்ணியமானவர்களே, இந்த ஃபித்ராவுடைய அரிசி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இதை எப்ப கொடுக்கலாம்? ரமதானுடைய புற கண்ட நாளிலிருந்து கொடுக்கலாம். ரமதானுடைய புற கண்ட நாளிலிருந்து இந்த ஃபித்ராவுடைய அரிசியை கொடுக்கலாம். ஆனால் ஏற்றமான நேரம் என்னென்று சொன்னால், ஷவ்வாலுடைய புற கண்டதிலிருந்து, அதாவது பெருநாளுடைய புற கண்டதிலிருந்து மஸ்ஜிதுக்கு போறதுக்கு முன்னால, பெருநாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னால அந்த சதகா, அந்த ஜகாத்துல் ஃபித்ர் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் அது தொழுகைக்கு முன்னால நிறைவேற்றப்பட்டால் அது ஜகாத்துல் ஃபித்ராக கணக்கெடுக்கப்படும். தொழுகை முடிஞ்சு கொடுத்தால் அது சாதாரண சதகாவாகத்தான் கணக்கெடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்ன? ஏழைகள் யாரும் பசித்திருக்க கூடாது. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜகாத் மனிதனுடைய காசு பணத்தை சுத்தம் செய்கிறது. ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பை சுத்தம் செய்கிறது. நோன்புல எங்கட கண்ணால் ஏற்பட்ட தவறு, எங்கட நாவால் ஏற்பட்ட தவறு, எங்கட காதால் ஏற்பட்ட தவறு, நோன்புடைய தவறுகள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொருத்தருடைய நோன்பும் வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட இடத்துல தொங்கிக் கொண்டிருக்குது. அதனுடைய ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட்டால் அந்த நோன்பு அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றணும். அதை தொழுகைக்கு போறதுக்கு முன்னால நிறைவேற்றணும். அதே போல யாருக்கு கொடுக்கிறது, யாருக்கு ஜகாத்து கொடுக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் இந்த அரிசியை கொடுக்கலாம்.
கண்ணியமானவர்களே, அது பிறந்த குழந்தைக்காக இருந்தாலும் பரக்கத்துக்காக வேண்டி கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, ஏந்த பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஏந்த பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஏந்த உம்மா, ஏந்த வாப்பா, ஏந்த மனைவி, நான் யாருடைய கடமைக்கு பொறுப்போ அவருக்காக வேண்டி நான் தான் அந்த அரிசியை கொடுத்தாகணும். இதுல இன்னொரு செய்தியும் வரலாம். இந்த ரமதானுடைய காலத்துல நோன்பு பிடிக்கேலாதவங்க இருப்பாங்க. அதாவது நிரந்தர நோயாளிகள் இருக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம். இவங்க நோன்பை விட்டிருந்தால் ஒரு நாளைக்கு 600 கிராம் அரிசியை பார்த்து அவங்களும் அந்த கஃபாராவை நிறைவேற்ற வேண்டும். அதான் கண்ணியமானவர்களே, இரண்டாவது செய்தி ஜகாத்துல் ஃபித்ர், அது நிறைவேற்றப்பட வேண்டும். இது ரமதான்ல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. மூணாவது செய்தி பெருநாளை கொண்டாடுவது. மூணாவது செய்தி பெருநாளை கொண்டாடுவது. பெருநாளுடைய அசல் சுன்னத் என்னன்னு சொன்னால், கண்ணியமானவர்களே, காலையில் நல்ல ஒற்றை படையில ஈச்ச பழத்தை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போறது. ரமதானுடைய பெருநாளுடைய சுன்னத்து. ரமதானுடைய அதாவது ஈதுல் ஃபித்ராக இருந்தால் அது சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்கு போறது சுன்னத்து. அதுக்காக நீ சாப்பாடு அடிக்கிறேன் நல்ல மேச நிறைய சாப்பாடு வச்சு சாப்பிட்டது அல்ல. சுன்னத்தான செய்தி ஒற்றை படையான பேரிச்ச பழங்களை ஈச்ச பழத்தை தின்றுட்டு மஸ்ஜிதுக்கு போறது. கண்ணியமானவர்களே, இருக்கிறதுல அழகான ஆடை அணிகிறது. இருக்கிறதுல அழகான ஆடை அணிகிறது. ஒரு ரோடால போனா அடுத்த ரோடால வாருது. ஒரு ரோடால போனா அடுத்த ரோடால வாருது. அதுல ஆக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பெருநாளுடைய நாளாக இருக்கலாம், லைலத்துல் கதராக இருக்கலாம், திங்கள் வியாழனாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேருடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதில் ஒரு கூட்டம் தான் யாரெல்லாம் உறவு முறைகளை முறித்திருக்கிறார்களோ அவர்களுடைய துஆ, அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய பெருநாள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதனால நாங்க தொழுக போறதுக்கு முன்னால பார்த்துக்கொள்ளணும், யார்ட சரி மனசை நான் நோகடிச்சிருக்கிறேனா, ஏதாச்சும் உறவு முறைகளை முறிச்சிருக்கிறேனா, யாரோட சரி பேசாம இருக்கிறேனா, ஏதாச்சும் கொடுக்கல் வாங்கல முன்ன பின்ன இருக்குதா என்பதை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன் 30 நாள் நோன்பு பிடிச்சிட்டு பெருநாள் கொண்டாட போறோம். பெருநாளுடைய நாளுக்கு மலக்குமார்கள்ட்ட ஒரு பேர் இருக்குது, கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு. கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவில் யாரும் மஹ்ரூம் ஆகிவிடக் கூடாது. அதில் கண்ணியமானவர்களே, பெருநாளைக்கு முன்னால பாருங்க, இந்த ஹக்கில் ஏதாச்சும் குறைபாடு இருக்குதா. அந்த அடிப்படையில் பெருநாளுடைய நாளை கண்ணியமாக சந்தோஷமாக மார்க்கம் சொல்லப்பட்ட முறையில் கொண்டாடுறது. பெருநாள் இருக்கிறே கண்ணியமானவர்களே, 30 நாளாக நோன்பு பிடிச்சோம். 30 நாளாக நோன்பு பிடிச்சி தக்வாவுடைய பயிற்சி எடுத்தோம். பசிச்சிருந்து தாகிச்சிருந்து மனோ இச்சைகளை அடக்கி ஆசைகளை அடக்கி அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் தடுத்திருந்து இப்படி பலவிதமான பயிற்சிகளை அடைந்தோம். ரமதான்ல பலவிதமான பயிற்சிகள் அடைஞ்சோம். அந்த பயிற்சி கடைசி ஒரு நாள்ல வீணாகிவிடக் கூடாது. கடைசி ஒரு நாள்ல வீணாகிவிடக் கூடாது. 30 நாள் பசிச்சிருந்தவரு தாகிச்சிருந்தவரு 31வது நாள் ஷரியத்துக்கு மாற்றமான முறையில பெருநாள் கொண்டாடினாரு என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். 30 நாள் இவர் ஏதோ ஒரு நாடகம் ஒன்று நடிச்சிருக்கிறார். நாடகம் உண்டு நடிச்சிருக்கிறாரு. ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான், நாங்க ரமதானை ஏன் தந்தோம் என்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி. தக்வா 30 நாளுடைய வெளிப்பாடு. 31வது நாள் இவருடைய கண் தக்வாவை பேசும். இவருடைய கண்ணால தக்வாவுடைய விடயங்கள் வெளியாக வேண்டும். இவருடைய நாவால தக்வாவுடைய வார்த்தைகள் வெளியாக வேண்டும். இவருடைய காது தக்வாவுடையதாக மாறணும். பாவத்தை கண்டா இவருக்கு வெறுப்பு வரும். பாவத்தை கண்டா ரமதான் 31வது நாள் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, இவருக்கு பாவத்தை கண்டா நெருப்புள்ளுக்க புழுறது எப்படி கஷ்டமோ, நெருப்பை தொடுறது எவ்வளவு கஷ்டமோ, அதே போல பாவத்தின் மீது வெறுப்பு உண்டாகி இருக்க வேண்டிய ஆள்
31வது நாள் ஷைத்தான போல நடந்து கொள்றாரு என்றால் இவருக்கு தக்வாவுடைய பயிற்சி நடந்தில்லை. ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்களோட நோன்புக்குரிய கூலி பசிச்சிருக்கிறது தாகிச்சிருக்கிறது மட்டும்தான், அவங்களுக்கு தக்வாவுடைய பயிற்சி நடந்து இல்லை. அதனால் கண்ணியமானவர்களே, எங்கட பெருநாள் ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஏண்ட உடுப்பு, ஏண்ட தலைமுடி, ஏண்ட எல்லா வேலை வெட்டிகளும் ரமதான்ல என்ன பயிற்சி எடுத்தமோ அதை வெளிக்காட்டக்கூடியதாகத்தான் என்னுடைய பெருநாள் அமைய வேண்டும். அதனால பெருநாள சொல்லப்பட்ட முறையில் கொண்டு வர்றது, கொண்டாடுறது, அதே போல கண்ணியமானவர்களே அதிகமாக தக்பீர் சொல்றது, பெருநாள அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி அதிகமான தக்பீர்களை சொல்லி பள்ளிக்கு போகும் வரைக்கும் என்ன செய்யலாம், எங்களுக்கு தக்பீர் சொல்லலாம். அதனால தக்பீரை அதிகமாக சொல்றது இது பெருநாளை நாங்கள் கொண்டாடக்கூடிய முறை. அதே போல 4வது ஒரு முக்கியமான விஷயம்தான், பெருநாளை தொடர்ந்து பெருநாளுடைய நாள் இல்லாம ஷவ்வாலுடைய 6 நோன்பு, ஷவ்வாலுடைய 6 நோன்பு. கண்ணியமானவர்களை நல்ல வேலை வச்சுக்கோங்க, யாரு ரமதான் முடிஞ்சு பெருநாளை கொண்டாடிட்டு அதுக்கு அடுத்த நாள் தொடர்ச்சியாக 6 நோன்புகளை ஷவ்வாலுடைய 6 நாட்களுடைய நோன்புகளை நோட்கிறாரோ, ரிவாயத்தில் வருவது கயௌமின் வலதத்து உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்தால் எப்படி பரிசுத்தமானவராக இருப்பாரோ அவருடைய பாவங்கள் அந்த 6 நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. அதே போல ரிவாயத்தில் வருவது அந்த 6 நாளுடைய நோன்பு முழு வருஷத்துடைய நோன்புக்கு சமமாகுது. அந்த 6 நாளுடைய நோன்பு முழு வருஷத்துடைய நோன்புக்கு சமமாகுது. என்ன காரணம் கண்ணியமானவர்களே, அந்த 6 நோன்பு கஷ்டம். இப்பதான் 30 நாள் நோன்பு பிடிச்சோம், ஒரு நாள் பெருநாளை கொண்டாடினோம், மறுபடியும் 6 நாள் நோன்பா? கண்ணியமானவர்களே, அந்த 6 நாளைக்குரிய கூலி என்ன, உங்களோட முழு பாவங்களும் மன்னிச்சு உங்களை நாங்கள் துப்புரவாக்குவோம். அது மட்டும் இல்லாம முழு வருஷமும் நோன்பு பிடிச்சா உங்களுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதான் கண்ணியமானவர்களே, அந்த 6 நோன்புடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அதே போல ஆக முக்கியமான விஷயம்தான் பெருநாள் கொண்டாட போறோம். எங்கட சதகா, எங்கட ஹதியா யார் யாருக்கு போயிட்டு சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு சேரணும். கண்ணியமானே, சதகாக்கும் ஹதியாக்கும் ஆக பெரிய சக்தி பூமியில் இருக்குது. திருமிதி ஷரீஃப்ல வருவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை படைச்ச நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் அந்த மலைகளை படைச்ச நேரத்தில் மலக்குமார்கள் போயிட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மலையை விட உனக்கிட்ட உறுதியான ஒரு செய்தி இருக்குதா, என்னதுல பலம் சரியான எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு, இதை விட உனக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு இருக்குதா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், ஓ இருக்குது. என்ன அது? அதுதான் இரும்பு. கண்ணியமானவர்களே, மறுபடியும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் கேட்டாங்க, இரும்பை விட ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு இருக்குதா? ஓ, இரும்பை விட ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு இருக்குது, அதுதான் நெருப்பு. சரி, நெருப்பை விட ஸ்ட்ராங்கான படைப்பு ஒன்று இருக்குதா? ஓ, நெருப்பை விட ஸ்ட்ராங்கான படைப்பு ஒன்று இருக்குது, அதுதான் தண்ணி. சரி, தண்ணியை விட ஒரு பலமான ஒரு படைப்பு இருக்குதா? மறுபடியும் கேட்ட நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், ஓ, தண்ணியை விட ஒரு பலமான படைப்பு இருக்குது, அதுதான் காத்து. மறுபடியும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த காத்தை விட ஒரு பலமான ஒரு படைப்பு உனக்கிட்ட இருக்குதா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், ஓ, இருக்குது. என்ன அது? ஆதமுடைய மகன் தன்னுடைய இடக்கரத்துக்கு தெரியாம வலக்கரத்தால சதகா செய்கிறான், வலக்கரத்தால ஹதியா செய்கிறான். இந்த படைப்புகளை விட ஆக பலமானது இந்த அடியானுடைய சதகா என்பதாக ரிவாயத்தில் வருவது. அதனால பெருநாளுடைய நாளில் எங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரும் பசியோடு இருக்கப்படாது. ஏந்த புள்ள பசிந்து உடுத்துட்டு போகுது, இல்லாத புள்ள பிஞ்சதை உடுத்துட்டு போகுதுன்னு சொன்னால் இது முறை அல்ல. அதனால ஏந்த பெருநாள் என் அக்கம் பக்கங்களை கவனித்த பெருநாளாக இருக்கணும். அதுல ஆக முக்கியம்தான் ஏந்த மஸ்ஜிதுடைய இமாம், எங்கட மஸ்ஜிதுல வேலை செய்யறவங்க. கண்ணியமானவர்களே, அந்த நாள்ல அவங்க சந்தோஷமாக நாட்களை கழிக்கணும்.
அதே போல ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் கண்ணியமானவர்களே கண்ணியத்தோட இஃபத்தோட தண்ட தேவைகளை மறைச்சி வாழுவாங்க, யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. ஆனால் ஏன் ஹக்கு, நான் தொழுறேன், நான் எல்லா இபாதத்துகளையும் மஸ்ஜிதில் செய்கிறேன், மஸ்ஜிதை துப்புரா வச்சிருக்கிறாங்க, 5 நேரம் டைமுக்கு தொழுவிக்கிறாங்க, குடும்பங்களை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளோ தேவைகள் இருந்தும் எங்களுக்காக ஹிதமத்து செய்கிறாங்க. அதனால மஸ்ஜிதுடைய இமாம்கள், மஸ்ஜிதில் பணிபுரியக்கூடியவர்கள் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் கண்ணியமானவர்களே அவங்களையும் கவனிங்க. அதே போல் குடும்பங்களை யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களையும் கவனிங்க. இந்த பெருநாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பெருநாளாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியல்வானாக. ரப்பே ரஹ்மான் எங்களோட பாவங்களை மன்னிச்சல்வாயாக. ரப்பே ரஹ்மானே மேலான ஒரு பெருநாளுடைய இரவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இந்த ரமதானுடைய கடைசி நாளுடைய நோன்பு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கடைசி வெள்ளிக்கிழமை யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இந்த 30 நோன்பை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே குறைபாடுடையது தான் யா அல்லாஹ். எங்களோட நோன்பு ஒன்றுமே பூர்த்தி ஆனது இல்லை யா அல்லாஹ். எங்களோட சதக்கா, எங்களோட தராவி, எங்களோட திலாவத் எல்லாமே குறைபாடுள்ளது யா அல்லாஹ். எங்களோட எந்த அமலையும் நாங்கள் பூர்த்தி என்று சொல்ல மாட்டோம் யா அல்லாஹ். ஆனால் இந்த ரமதான்ல உன்ன ரஹ்மத்தை, உன்ன மக்ஃபிரத்தை, உன்ன நரக விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் எங்களோட பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமதான் எப்படி நீ ஆஃபியத்தோடு எங்களுக்கு தந்து யா அல்லாஹ், அடுத்த ரமதானே யா அல்லாஹ் இதே ஆஃபியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அடுத்த ரமதானை இதே ஆஃபியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இந்த ரமதானை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். இந்த ரமதானை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ஓதின குர்ஆனுடைய திலாவத்துகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். பிடிச்ச நோன்பை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். தொழுத தராவிகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ் கியாமுல் லைலுடைய பயிற்சி எடுத்தோம் யா அல்லாஹ். இந்த கியாமுல் லைலுடைய பயிற்சியின் மூலமாக எங்களுக்கு யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் தஹஜ்ஜுத் நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களோட சதக்காக்களை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இரவுல பகல்ல கேட்ட எல்லா துஆக்களை நீ ஏற்றுக்கோயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களை யாரெல்லாம் கபராளிகளாகிட்டாங்களோ யா அல்லாஹ், அந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே பலகீனர்கள் யா அல்லாஹ், எங்களோட தேவைகளை ரொம்ப அறிஞ்சவன் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே பெருநாளை சந்தோஷமாகவும் ஆனந்தத்தோடையும் உன்ட பொருத்தத்தோடையும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.